ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அருணா ஆரி டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு பட்டு பாவாடைக்கு எப்படி ப்ளீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதோட கேல்குலேஷன் வித் எக்ஸாம்பிள். அப்புறம் மெயின் கிளாத்தில் வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து வித்தவுட் ஐனிங் காமிச்சிருக்கேன். வித்தவுட் ஐனிங்கே நீட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 விஷயம் நம்மளுக்கு தேவை. ஃபேப்ரிக்கோட லென்த்து, வெயிஸ்ட்டு ரவுண்டு, அப்புறம் ப்ளீட்ஸோட சைஸ். இந்த 3 நம்மளுக்கு தேவை. இப்போ என்கிட்ட கொடுத்துருக்க கஸ்டமர் வந்து 2 இன்ச் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிளாத்தில் வந்துட்டு நான் வந்து 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ 1 இன்ச், அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் ஒரு 1 இன்ச், அப்புறம் ஒரு கேப்பு, அந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 இன்ச்சுன்றது வந்து நம்மளுக்கு ப்ளீடோட சைஸு. அந்த கேப் வந்து என்னென்னா அந்த ப்ளீட் உள்ளே வந்து போயிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளியே நம்மளுக்கு தெரியாது, உள்ளே போயிடும், ப்ளீட்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து இன்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த கிளாத்தில் வந்து நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்ல, அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின்னை ரிமூவ் அந்த 1 இன்ச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல, அது வந்து ப்ளீடோட சைஸ். அது நம்மளுக்கு வெளியே விசிபிளாக தெரிகிறது. அந்த பின்னை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்ப அந்த உள்ளே போன கிளாத்தை வந்து இன்டேக். ஸோ வந்து இப்போ எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ப்ளீட்ஸோட சைஸ் தேவையோ அந்த சைஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டேக் வேல்யூ, அப்புறம் சைஸை மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளீடோட சைஸை மார்க் பண்ணிட்டு இன்டேக் வேல்யூ. அப்போ சைஸ் வந்து 1 இன்ச்சு, இன்டேக் வேல்யூ. சைஸ் வந்து 1 இன்ச்சு, ப்ளீடோட சைஸ் வந்து 1 இன்ச்சு, இன்டேக் வேல்யூ. இந்த மாதிரி ஹோல் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுன்றதுக்காக திருப்பி அந்த கிளாத் ஃபுல்லாக வந்து போட்டு காமிக்கிறேன். 1 இன்ச் வந்து ப்ளீட் சைஸு, அப்புறம் இன்டேக் வேல்யூ. 1 இன்ச் வந்து ப்ளீட் சைஸு, இன்டேக் வேல்யூ அப்படின்னு ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு அந்த அதை வந்து பின் வச்சு நான் வந்து இது பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வெளியே விசிபிளாக தெரிகிறது அந்த 1 இன்ச் தான் தெரியுது. இன்டேக்குன்னு நம்ம எழுதின கிளாத்லாம் வந்து உள்ளே போயிருக்கு. இப்போ உங்களுக்கு இன்டேக் வேல்யூ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். ப்ளீடோட சைஸுக்கும் இன்டேக் வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸு, இப்போ இந்த கிளாத்தில் வந்துட்டு எத்தனை ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். 7 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 7. ஸோ இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இன்டேக் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, ப்ளீடோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்குள்ளே போவோம். ஸோ இப்போ தான் வந்து கேல்குலேஷன் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பேசிக் என்ன வந்து நம்மளுக்கு தெரியணும், இந்த கேல்குலேஷன் போடுறதுக்கு என்ன தெரியணுமோ அதை பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா வேஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை ப்ளீட் சைஸு. ஸோ நம்மளோட வெஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே 22. ஸோ ப்ளீட் சைஸ் வந்து 2 இன்ச் வைக்க போகிறோம். ஸோ 22 டிவைடட் பை 2, 11 ப்ளீட்ஸ் நம்மளுக்கு வரும். நம்ம 22 இன்ச்சு வெஸ்ட் ரவுண்டுக்கு 2 இன்ச்சுன்னு நம்ம ப்ளீட் வச்சோம் அப்படின்னா 11 ப்ளீட்ஸ் வரும். இதே இது நம்ம 1 இன்ச்சுன்னு வைக்கிறோன்னா இப்போ 22 டிவைடட் பை 1 மொத்தம் 22 ப்ளீட்ஸ் வரும். இப்போ 22 வெஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச்சுன்னு நம்ம வந்து ப்ளீடோட சைஸை வச்சோம் அப்படின்னா 22 ப்ளீட்ஸ் வரும். இதே இது 2 இன்ச்சுன்னு நம்ம ப்ளீட் சைஸ் வச்சோம்னா 11 ப்ளீட்ஸ் வரும். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறது 2 இன்ச்சு தான் ப்ளீட் சைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 22 இன்ச்சுக்கு வந்து 11 ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வரும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, ஒரு கிளாத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ளீடோட சைஸு, அப்புறம் இன்டேக் வேல்யூ, ப்ளீடோட சைஸு, இன்டேக் வேல்யூ இப்படி தான் மார்க் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ப்ளீட் சைஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டேக் வேல்யூவோட கேல்குலேஷன் போட போகிறோம். இப்போ இன்டேக் கேல்குலேஷனுக்கு வந்து இன்டேக் வேல்யூவோட கேல்குலேஷன் வந்து ஃபேப்ரிக் லென்த் மைனஸ் வெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். நம்மளோட ஃபேப்ரிக் லென்த் வந்து 91 இன்ச்சு, வெஸ்ட் ரவுண்ட் வந்து 22. நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சுக்கு 11 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அதை இங்கே எழுதுகிறோம். இப்போ 91 மைனஸ் 22ன்றப்ப 69 வருது. ஸோ 69 டிவைடட் பை 11 வந்து 6.27 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது. இதை வந்து 6.2 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம், இல்லை 6.3 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே 6.3 இன்ச்சை வந்து இன்டேக் வேல்யூவாக எடுத்துக்கிட்டேன்.
இன்டேக் வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு 6.3 இன்ச், அப்போ ப்ளீட் சைஸ் வந்து 2 இன்ச்சு. இதை வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ஒரு இன்ச் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ளீட்ஸோட மார்க் வந்து போட ஆரம்பிக்கணும். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு, ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டு ஒரு வேல்யூ விடுறோம். இங்கே நான் 1.5 இன்ச் விட போகிறேன். ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ளீட் வேல்யூ எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ப்ளீடோட சைஸ் வந்து 2 இன்ச்சு. அடுத்து இன்டேக் சைஸ் வந்து 6.3 இன்ச்சு. ஸோ 2 இன்ச் 6.3 இன்ச்சு, 2 இன்ச் 6.3 இன்ச். இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கோட லென்த் ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு எண்டில் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு வேல்யூ விட்டோமோ அதே மாதிரி எண்ட்லேயும் ஸ்டிச்சிங்க்கு வேல்யூ விடணும். அந்த இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் விட்டிங்கன்னா இங்கே எண்ட்லேயும் 1.5 இன்ச் வந்து விடணும். இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் விட்டோம்ல, அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த மார்க்கை விட்டுட்டு இந்த 2 இன்ச்சோட எண்டு மார்க்கை வந்து அடுத்த 2 இன்ச்சோட ஃபஸ்ட்டு மார்க்கில் வந்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணுறோம். ஸோ இப்போ பின் பண்ணுறப்ப அப்போ அந்த 6.3 இன்ச் நம்ம விட்டது எல்லாமே உள்ளே போயிடும். அதே மாதிரி எல்லாமே பண்ணுறோம். இந்த 2 இன்ச்சோட எண்டை அடுத்த 2 இன்ச்சோட ஃபஸ்ட்டு லைனில் போய் வைக்கிறோம், கிளாத்தை வைக்கிறோம். வச்சு ஒரு பின் பண்ணோம்னா அந்த 6.3 இன்ச் நம்ம மார்க் பண்ணது அந்த கிளாத் இன்டேக் கிளாத் ஃபுல்லாக உள்ளே போயிடும். இதே மாதிரி தான் வந்துட்டு ப்ளீட்ஸ் நம்ம வந்து வைக்கணும். இப்போ பின் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 1.5 இன்ச் விசிபிளாக தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் 2 இன்ச் வந்து விசிபிளாக தெரியும். அந்த 6.3 இன்ச் எல்லாமே இன்டேக் வேல்யூ உள்ளே போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி வைக்கிறப்ப ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக வரும். இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் வந்து நான் சொல்லணும். இதில் வந்து இப்போ என்னோடய டோட்டல் ஃபேப்ரிக் லென்த் வந்து 94 இன்ச் இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு 91 இன்ச்சு தான் ஃபேப்ரிக் லென்த்துன்னு சொன்னேன். எதனால் அப்படின்னா இந்த 1.5 இன்ச் 1.5 இன்ச் வந்து 2 சைடும் விட்டோம்ல, அதை அந்த மொத்தமாக 3 இன்ச்சு அதை வந்து இந்த 94 இன்ச்சில் வந்து நான் மைனஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் என்னோடய டோட்டல் லென்த்தாக எடுத்துட்டது கன்சிடர் பண்ணது வந்து 91 இன்ச்சு தான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக்கோட லென்த்துன்னு நீங்கள் எடுக்கிறது வந்து இந்த டோட்டல் லென்த்துலேருந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ உள்ளே விட போகிறீங்களோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு வர வேல்யூ வந்து ஃபேப்ரிக்கோட லென்த்தாக வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இப்போ நான் இங்கே 2 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து 1 இன்ச்சாகவும் வச்சுக்கலாம், ப்ளீடோட சைஸை 3 இன்ச்சாகவும் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம். அதனால தான் இந்த கேல்குலேஷனும் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சாம்பிள் காமிச்சேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறது மெயின் கிளாத்தில் வந்து நான் இந்த கேல்குலேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு இப்போ வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ மெயின் கிளாத்தில் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச், அப்புறம் 2 இன்ச் 6.3 இன்ச்சு, அதாவது 2 இன்ச் வந்து ப்ளீட் சைஸு, 6.3 இன்ச் வந்து இன்டேக்கு. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மார்க் பண்ணி பின் போட்டுட்டேன். பின் பண்ணதை இப்போ ஸ்டிச் பண்ணியே முடிச்சிட்டேன், பாருங்கள் நீட்டாக இருக்குது. இந்த ப்ளீட் கேல்குலேஷன் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ஆரி ப்ளவுசஸ் பாவாடை சட்டையில் ஆரி போடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.